எல்லோருக்கும் வணக்கம். பெற்றவர்கள் நம்மளிடம் எதிர்பார்ப்பதும், நாம் அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? அதுக்காக ஒரு கதை நான் சொல்ல வர்றேன். ஒரு சிறுவன் ஒருவன் இருந்தான். அவன் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் போய் எப்பவுமே விளையாண்டுட்டு இருப்பான். அந்த மரத்துக்கு இவன் வரும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அந்த மரம் இவனோட வரவுக்காக ஒவ்வொரு நாளும் காத்துட்டே இருக்கும். அப்போ ஒரு முறை இந்த பையன் தினமும் விளையாடவா போவா, இப்படியே நாட்கள் போயிட்டுருந்தது. ஒரு முறை பார்த்தோன்னா ரொம்ப அழுத கண்களோடு அவன் மரத்து பக்கத்தில் நிற்கிறான். மரமும் "என்ன பிரச்சனை உனக்குன்னு?" கேட்கும்போது, "இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பொம்மை வச்சு விளையாண்டுட்டுருக்காங்க. எனக்கு பொம்மை வாங்குறதுக்கு காசு இல்லை" அப்படிங்குது. "அதனால் என்ன? என்னோடய மரத்தில் தான் நிறைய பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீ பறிச்சுட்டு போய் சந்தையில் கொடுத்து அதில் கிடைக்கிற காசில் நீ பொம்மை வாங்கிக்கோன்னு" சொல்லுது. அந்த பையனும் அவ்வாறே அந்த பழங்களெல்லாம் பறித்து கூடையில் போட்டு மார்க்கெட்டில் கொண்டு விற்றுட்டு பணமாக்கி அதை பொம்மை வாங்கிக்கிறான். அவனுக்கும் பயங்கர சந்தோஷம். இப்படியே நாட்களும் வருடங்களும் போயிட்டே இருக்குது. இந்த பையன் பெரியவனாயிடுறான். அவனுக்கு மறுபடியும் இந்த மரத்துக்கிட்டேயே வர்றான். வரும்போது மரம் கேட்குது, "நீ என்ன ரொம்ப காலமாக வரல, என்னை மறந்துட்டியா?" அப்படிங்கிறது கேட்கும்போது, "இல்லை, நான் இப்போ பெரிய பையனாகிட்டேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையாயிருச்சு, அப்படியே நீ ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னா எனக்கு ஒரு வீடு இல்லை" அப்படின்னு கேட்கும். அப்போ அதனால் என்ன, நண்பன் நான் இருக்க இல்லையா, நான் உனக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு என்னோடய கிளைகள் எல்லாம் நீ வெட்டிட்டு போய் நீ வீடு கட்டிக்கோன்னு சொல்லுது. இவனும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த மரத்தோட கிளைகள் எல்லாம் வெட்டிட்டு அதை சேகரித்து போய் ஒரு வீடு கட்டிடுறா. அப்படியே நாட்களும் வருடங்களும் போயிட்டே இருக்குது. மறுபடியும் அதே மாதிரி சோகத்தோடு மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட வர்றா. மரம் கேட்குது, "என்ன பிரச்சனை உனக்குன்னு?" "எனக்கு என்னோடய மனைவியும் குழந்தைகளும் பட்னியாக இருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப நான் சோகமாக இருக்கேன்னு" சொல்லும்போது, இதை கேட்ட உடனே மரத்துக்கு தாங்க முடியாத என்ன சொல்கிறது, வேதனையும் சோகமும். அந்த மரம் கண்ணீர் வடிக்குது. அதுக்கப்புறம் இந்த மரம் சொல்லுது, "அதனால் என்ன, என்னோடய அடி வேரை நீ வெட்டிட்டு போய் நீ அதில் ஒரு போட்டு மாதிரி செய்து நீ போய் அவனோடது ஆக்சுவலாக மீன் பிடிக்கிற தொழில் தான் அந்த பையனோடது. அவன் பெரியவன் ஆகிட்டானே இப்போ. நீ போய் ஒரு போட்டு வச்சு நீ அதை மீன் பிடித்து நீ நல்லா வாழ்ந்துக்கோன்னு" சொல்லி அனுப்புது. இவனும் சரின்னு சொல்லி போகிறான். ரொம்ப காலம் இந்த மரத்தை இவன் திரும்பி கூட பார்க்காம போயிட்டான். இப்படியே நாட்களும் போயிது, வருடம் போயிட்டே இருந்துச்சு. இவன் இப்போ மறுபடியும் ரொம்ப சோகமாக இந்த மரத்துக்கிட்ட வர்றான். இப்போ பார்த்தோன்னா அவன் ரொம்ப முதுமையாயிருச்சு அவனுக்கு. அவனுக்கு அவனை முகம் எல்லாம் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி அந்த அழகும் போய் அவனால் நடக்கக்கூட முடியாது. அவன் உடலில் கூன் விழுந்துருச்சு. இதே சோகத்தோடு மரத்துக்கிட்ட வர்றான். இப்போ மரம் "என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு வீடு இருக்குது, அதே மாதிரி நீ போட்டு கொடுத்த, அது உன்னால் தான் எனக்கு எல்லாமே கிடச்சிது. ஆனாலும் இப்போ எனக்கு முதுமை வந்துருச்சு. இப்போ எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு இப்போ ஓய்வு வேணும்" அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்லுது. உடனே இந்த மரம் சொல்லும், "அதனால் என்ன, உனக்காகத்தான் நான் இவ்வளோ நாள் காத்துட்ருந்தேன். நீ இந்த வார்த்தை சொல்லுவேங்கிறதான் உனக்கு நான் ஒவ்வொரு நாளும் உன்னை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ ரொம்ப வருஷமாக வரல, ஆனாலும் பரவாயில்ல, என்னோடய விழுது இருக்குது, இதில் நீ படுத்துக்கோ, படுத்து ஓய்வெடு" அப்படின்னு சொல்லும். இதுதான் நம்ம பெற்றவங்களும் நம்ம ஒவ்வொரு நாளும், அதாவது சிறு வயசுலேருந்து நம்மளுக்கு இது வேணும், அதாவது சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது பொம்மை வேணும்பா, அப்புறம் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் நம்ம படிப்பு, நமக்கு வேலை, இப்படி ஒவ்வொன்றா நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். டிமாண்ட்ஸ் தான் வச்சிட்ருக்கோம். நம்ம பேரண்ட்ஸும் அவங்க கஷ்டங்கள், அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, எந்த நிலைமையில் வறுமையில் இருந்தாலும் தன் மகளோ மகனோ கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாமே ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க பெரியவங்களான அதாவது வயதான உடனே கொண்டு முதியோர் இல்லமோ, இல்லை கணவனோ இல்லை மனைவி பேச்சை கேட்டு நம்ம பெற்றவங்கள நம்ம எடுத்து வீசிடுறோம். அவங்கள திரும்பி கூட பார்க்குறதில்ல. ஆனாலும் நம்ம பெற்றவங்க நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மரத்தை மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒவ்வொரு நாளும் அவங்களோட ஒவ்வொரு உடலோட வலிமை, அவங்களோட வயசு, அவங்களோட அவங்களோட என்ன சொல்கிற, அவங்க உழைப்பு எல்லாமே நம்மளுக்காக கொடுக்குறோம். ஆனால் கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மரத்தோட ஒவ்வொரு பார்ட்ஸாக அந்த பையன் எப்படி வெட்டி வெட்டி எடுத்துகிட்டு போனானோ, அவன் போய் இருந்தாலும் கடைசியாக அவன் தேடக்கூடிய ஒரே இது என்னென்னா, அவங்க அந்த மரம் என்ன எதிர்பார்த்துச்சுன்னா, இவன் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு என்னை தேடி வருவான், என்கிட்ட அவன் வருவான் அப்படின்னு எதிர்பார்த்துச்சு அந்த மரம். அதுதான் கடைசியாக அந்த விழுது கிடச்ச உடனே நீங்கள் படுத்து ஓய்வெடுத்துக்கோன்னு அந்த மரம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுது. ஏன்னா அந்த மரம் எதிர்பார்த்துச்சு, இவனுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வயதாகும்போது கட்டாயம் என்னை தேடி வருவான்னு அந்த மரம் எதிர்பார்த்துச்சு. அதே மாதிரி தான் உங்கள் பேரண்ட்ஸும், நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சு நீங்கள் கடல் தாண்டி போனாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் பேரண்ட்ஸ்க்கு.
அது கூட நம்ம கொடுக்காம இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க இருக்காங்க. நீங்கள் வந்து தினமும் உங்கள் பேரண்ட்ஸை பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் காலில் வந்து அவங்களோட நலத்தை நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற அவங்களோட அவங்க சாப்பிட்டாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அவங்களோட சுச்சுவேஷனை வந்து நீங்கள் விசாரிக்கலாம். ஆனால் நம்ம எத்தனை பேர் அதை செய்கிறோன்னு தெரியல. அதுக்கு வேண்டியதான் இந்த கதை சொல்கிறேன். இந்த பையனை மாதிரி தான் நம்ம எல்லாருமே நம்மளோட ஒவ்வொரு தேவைகளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸு நம்ம வந்து அவங்கக்கிட்ட போகிறோம், அவங்கக்கிட்ட கேட்குறோம். அவங்களும் வந்து அவங்களுக்கு சக்திக்கு மீறி அவங்க வந்து நம்மளுக்கு எல்லாம் செய்கிறாங்க. அதாவது அவங்க வேர்வையும் ரத்தமும் சிந்தி நம்மளை வந்து எல்லாமே செய்கிறோம். அது வந்து எத்தனை பேர் நினைக்கிறோன்னு தெரியல. ஆனாலும் இந்த மரத்தோட கதை எதுக்கு சொன்னேன்னா, இது ஒரு பாடம். மரம் எப்படி அந்த பையனுக்கு வந்து தன்னோட ஒவ்வொரு பார்ட்ஸாக கொடுத்துட்டு கடைசியில் அந்த விழுது இருக்கும்போது நீ வந்து ஓய்வெடு, என்னோட நீ வந்து ஸ்பெண்ட் பண்ணு, இது மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறது அந்த மரம் சொல்லும். இதுக்காகத்தான் நான் இவ்வளோ காலம் வந்து உனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லும். அதே மாதிரி தான் நம்ம பேரண்ட்ஸும் நீங்கள் எவ்வளோதான் ஓடி இல்லை உங்களுக்கு பிள்ளைகள் மனைவி எத்தனை பேர் இருந்தாலும் மருமகள் எடுத்துட்டாலும் சரி மருமகன் எடுத்துட்டாலும் சரி கடைசியில் வந்து பெற்றவங்ககிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்தாலே அவங்களுக்கு அதுக்கு மீறின உலகத்தில் பெரிய சந்தோஷம் இல்லை. அதுக்காகத்தான் இந்த கதை சொன்னேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.